வணக்கம். நாம இப்போ ஆப்போசிட் ஜோடி பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோல்டு ஷேர் மார்க்கெட்ல எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் ஷேர் அண்ட் தங்கமல் ஜுவல்லரி ஷேர். அதாவது இது ஆப்போசிட் ஜோடினா ஒன்று மேலே போனால் இன்னொன்று கீழே வந்துடும். மணப்பூர் ஃபைனான்ஸ் ஷேர் மேலே போச்சுன்னா தங்கமல் ஜுவல்லரி ஷேர்ஸ் கீழே இறங்கும். அதுக்கு என்ன காரணம் அதையும் பார்த்துடலாம். ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா தங்கம் விலை உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ஜுவல்லரியோட விற்பனை குறையும். ஸோ தங்கமல் ஜுவல்லரி ஷேர் அந்த மாதிரி கம்பெனிஸோட கோல்டு செல்லிங் ஷேர்ஸோட ரேட்டும் ப்ரைஸும் கீழே குறையும். அதே சமயம் மணப்புரம் ஃபைனான்ஸ் ஷேர் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறும். ஏன்னா தங்கத்தோட விலை ஏறதால அதிகமாக ஒரு கிராமுக்கு அவங்க கடன் கொடுக்கலாம். ஸோ அதனால வட்டியும் உயரும், கடன் தொகையும் அதிகமாகும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி மெயினாக. வெல்கம். நான் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர், ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். இது கான்டாக்ட் டீடைல்ஸ். டிஸ்க்ளைமர்: I am not a SEBI registered share market consultant. This is purely educational purpose video. So you have to take care of your own investments. ஃபுல்லாக படிச்சிருங்க. எதுக்கு இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மெயினாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். இறங்குது சொல்லிட்டு உடனே வாங்கிடக்கூடாது, மேலே போகுது சொல்லிட்டு உடனே வாங்கிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. மெயினாக யூ வில் கம் டு நோ தி பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் லெவல்ஸ். நம்ம சேனலில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பாருங்கள். இப்போ தங்கமயில் ஷேர் என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, அடுத்த ஹை டார்கெட் இது, எவ்வளோ வரைக்கும் போகலான்றதை பார்த்துடலாம். தங்கமயில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட சப்போர்ட் ஜோன் டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்கேஸ் கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வரும் 2038. அது கீழே ஒரு டிமாண்ட் ஜோன், அதுவும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஹெவி டிமாண்ட் ஜோன். ஸோ நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. 1967. அதுக்கு கீழே இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மேஜர் டிமாண்ட் ஜோன் 1820. இன்கேஸ் டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே டே க்ளோஸ் வச்சதுன்னா இட் மே கம் அப் டு 1967 ஹெவி டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி ஹெவி டிமாண்ட் ஜோன் கீழே டே க்ளோஸ் வச்சா இட் மே கம் டெஃபினெட்லி டு மேஜர் டிமாண்ட் ஜோன். என்னோட பிளேலிஸ்ட் அனுஷ் சிங்கல் பிக் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் இது. உங்களுக்கு தேவைன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. அடுத்த ஹை எங்க எவ்வளோ வரைக்கும் போகலாம் இன்கேஸ்னா அதை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு சொன்னேன். ஆக்சுவலாக 1 day ட்ரெண்ட் லைன், இந்த கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு ஸோ ட்ரெண்ட் ஹஸ் காட் broken down. இது அப்பர் ட்ரெண்டிங் லைனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே ஒரு மேஜர் சப்ளை ஜோன் 2205 இருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்கு. ஸோ அது முக்கியம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே ஒரு சப்ளை ஜோன் 12391 சப்ளை ஜோன் இருக்கு. இன்கேஸ் நல்ல ஒரு கேப் அப்போட வித் ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் ஆச்சுன்னா அபவ் சப்ளை ஜோன் 1 ஆல் டைம் ஹை அதை டச் பண்ணும். அங்கேருந்து அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹை 2556 போகும். இதுதான் அடுத்த டார்கெட் ஹை. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி சப்ளை ஜோன் 1க்கு மேலே நல்ல ஒரு கேப் அப் ஆச்சுன்னா. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாப் ட்ரெண்ட் லைனை இன்கேஸ் உடனே பிரேக் அவுட் ஆகனா கூட ஆஃப்டர் 1 week பிரேக் அவுட் ஆனால் கூட அதோட டார்கெட் இங்கே ஒருவேளை 2625 இந்த ட்ரெண்ட் லைன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தங்கமயில் இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்டு இந்த டிமாண்ட் ஜோன் தான் மெயின். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். தங்கமயில் பார்த்துட்டோம். அதுவே டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தங்கமயில் ஜுவல்லரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதே மணப்புரம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ மணப்புரம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா தான் இருக்குது. தங்கமயில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் கம்மியாகிட்டே இருக்குது. 2.5 அந்த மாதிரி குறைஞ்சது 2.42. தங்கமயில் மணப்புரம் வந்து நல்லா இருக்குது. 2.42 இருக்குது, 3 இருக்குது. ஸோ அந்த 2, 3 நல்ல குட் டிவிடெண்ட் ஈல்டு. இதே தங்கமயில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.2 அது பாதி தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. நம்ம இப்போ அடுத்து மணப்புரம் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லாக் அவுட் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாகவே சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் முன்கூட்டியே உங்களுக்கு யூ கேன் ஐடென்டிஃபை. உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கோல்டு பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகுது. ஸோ கோல்டு தான் இங்கே ஆதாரம். ஸோ நம்ம கோல்டு என்ன நிலமையில இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா கோல்டு மேலே போச்சுன்னா கோல்டு ஷேர்ஸ்லாம் கீழே இறங்கும். ஷேர்ஸ்னா ஜுவல்லரி ஷேர்ஸ். 1 day இதில் கோல்டு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். 1 day பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 day ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு இங்கே என்னோட ஸ்ட்ராங் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் 2502 அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் மேலே போயிட்டு இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக இப்போ லைவ் மார்க்கெட் இது என்னோட மேஜர் சப்ளை ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஆகலாம். 1 hourல யூ கேன் சி கிளியராக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட டிமாண்ட் ஜோன் இது, சாரி சப்ளை ஜோன் இங்கே கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டச் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்த ஹை வரும். ஸோ இது எல்லாமே கோல்டு. இந்த ஆப்போசிட் ட்ரேட் பேட் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாமே கோல்டுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நாம் இப்போ மணப்புரம் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். மணப்புரம்
அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் இதை பாருங்க. நீங்க ஒரு ஷேரை வாங்குவீங்க, 10 to 20% கீழே இறங்கும். அதே மாதிரி ஒரு ஷேரை விற்பீங்க, 10 to 20% வித்தோட மேலே இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி குழம்பு இருக்கும். நம்ம சப்ளை டிமாண்ட் தான். அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மணப்புரம் என்னோட ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட இட் ஹஸ் டேக்கன் சப்போர்ட் எடுத்து, இது ஹெவி டிமாண்ட் ஜோன். இங்க ஒரு ஹெவி டிமாண்ட் ஜோன் இருக்கு, இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் 198 இருக்கு. ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் 198 இருக்கு. என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இவரோட இதெல்லாம் இருக்கும். அனுஷ் சிங்கல், சிஎன்பிசி ஆவாஸ் தேவைப்பட்டா பாருங்க பிளேலிஸ்ட்ல. இப்போ அடுத்த ஹை எங்க என்னன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 1 day ட்ரெண்ட் லைன், அப்போர்ட் 1 day ட்ரெண்ட் லைனா பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ பியரிஷ் லெவலில் வந்திருக்கு. மேலே ஒரு சப்ளை ஜோன் அட் 211 210 ஒன்று இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ராங் மேஜர் சப்ளை ஜோன் இருக்கு 212, அதையும் பிரேக் அவுட் பண்ணணும். இங்க டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் அப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனா மறுபடியும் 222ல ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, மேஜர் சப்ளை ஜோன். அதுக்கு மேல சப்ளை ஜோன் 225 227. ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 230 ஆல் டைம் ஹை. இன்கேஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலோட இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மினிமம் இந்த மேஜர் சப்ளை ஜோன் அட்லீஸ்ட் 1 day க்ளோஸ் வைக்கணும். நல்ல ஹெவி வால்யூம் ஸ்ட்ராங் கேண்டிலோட. அப்போ இட் வில் டார்கெட் 222. அதுக்கப்புறமா இதை டார்கெட் பண்ணணும். அப்புறமா ஆல் டைம் ஹையா இட் வில் டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஹை எங்கன்னு பாத்தீங்கன்னா 233 அடுத்த டார்கெட், பிரேக் அவுட் டார்கெட். இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த ஹை வரும் உங்களுக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா இதுதான் பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இன் கோல்டு ஷேர்ஸ். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். தேங்க்யூ, வெல்கம்.